ஹாய் காய்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இப்போ நீங்கள் பொருள் பார்த்த சாங் வந்து பண்ண ரீசெண்டாக இல்லை, ஏதோ எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் ஒரு ட்ரெண்டிங்கில் தான் இருக்குது. ஸோ சாங்கும் நல்லா இருந்துச்சு. ஸோ அதனால தான் நான் என்னோட ஸ்டைல் வந்து பண்ணேன், ஏதோ ஓரளவுக்கு ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்க லைக்கை தருவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இதை நம்ம எப்படி எடிட் பண்ணணும் குயிக்கோ ஷார்ட் அண்ட் சீட்டோ நம்ம பார்த்துடலாமா? ஸோ ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட இருக்கிற ஐட்மோஷன் ஆப்பே ஓப்பன் பண்ணிக்கங்க. ஃபஸ்ட்டு இந்த வீடியோவில் யூஸ் பண்ணிக்கிற ஃபாண்ட் வந்து உங்கள் ஐட்மோஷனில் எப்படி நம்ம இன்புட் பண்ணுறது நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஓகே, ஸோ அதுக்கு கீழே ப்ளஸ்ஸை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு ஏதோ ஒரு சேஸில் ப்ராசஸ் நீங்கள் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே ப்ளஸ்ஸை நீங்கள் கிளிக் பண்ணினாக்க சைடில் வந்து பண்ண டெஸ்ட் இருக்கும், அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. மேலே ஃபாண்ட் நேம் ஷோ தான், அது நீங்கள் செலக்ட் பண்ணினாக்க கீழே வேவ் ஒன் ஃபாண்ட்ஸ் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மேலே காலை 3 பட்டன் இருக்கா, அது நீங்கள் செலக்ட் பண்ணினாக்க கீழே வந்து பண்ண ஃபாண்ட் இருக்கும், அது நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் மேலே காலை 3 பட்டன் இருக்கா, அது நீங்கள் செலக்ட் பண்ணாக்க சைடில் வந்து பண்ணாக்க டவுன் வந்து பண்ணாக்க மொபைல் ஷோகும். இதில் தான் இப்போ நீங்கள் ரீசெண்டாக ஃபாண்ட் இருக்கும், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு 4 ஃபாண்டோ 3 ஃபாண்டோ வந்து பண்ணாக்க கொடுத்துருக்கேன். ஸோ ஃபாண்ட் நேம் வந்து பண்ணாக்க தான் கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஜஸ்ட் இது 4த்தையும் இந்த மாதிரி நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணி நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு மேலே சைட்னு வந்து பண்ணாக்க ஷோகும், அதை கிளிக் பண்ணாலே போதும், இது ஆட்டோமேட்டிக்காக வந்து பண்ணாக்க இன்புட் ஆயிரும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்க உங்கள் ஐட்மோஷன் ஆப்பை நீங்கள் க்ளோஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ க்ளோஸ் பண்ணிட்டீங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம எடிட் பண்ண பிக் வந்து பண்ணாக்க நம்ம பேஜை வந்து பண்ணாக்க நம்ம கன்வெர்ட் பண்ண பாருங்க. ஸோ அது நம்ம எப்படி நம்ம பார்த்துடலாமா? ஸோ அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற அப்ளிகேஷன் வந்து பண்ணாக்க இந்த அடாப் தான். இந்த ஆப் வந்து பண்ண ப்ளே ஸ்டோர் இருக்குது, ஜஸ்ட் இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இல்லை நீங்கள் பேக்அவுட் ரிமூவ் பண்ணுறதுக்கு வேறு ஏதாவது நீங்கள் டூல்ஸ் யூஸ் பண்ணுறதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம், அது உங்களுடைய விருப்பம் தான். ஸோ இந்த ஆப்பை நீங்கள் யூஸ் பண்ணிங்கனாக்கா ஃபஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணும்போது சைன்அப் பண்ண சொல்லும், உங்களுடைய இமெயில் கொடுத்து நீங்கள் பண்ணாக்க சைன்அப் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து பண்ணிக்கப்பட்டதாக இருக்கும். இதில் வந்து பண்ணாக்க இந்த இடத்துல ரிமூவ் பேக் பண்ண ஒரு ஐக்கனே இருக்கா, அந்த ஐக்கன் நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பண்ண இமேஜ் மாதிரி ஒரு ப்ளஸ் இருக்கா, அது நீங்கள் செலக்ட் பண்ணினாக்க கீழே ஃபைல் ஷோகம், அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ நீங்கள் எடிட் பண்ணி அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு ஒரு ஃபியூ செகண்ட் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், அதுவே சூப்பராகவே வந்து பண்ணாக்க ரிமூவ் பண்ணி கொடுத்துரும். ஸோ சொல்கிறதுக்கு முன்னாடி கொடுத்துருச்சு. இப்போ கீழே டவுன் இருக்கா, கிளிக் பண்ணி வந்து பண்ணாக்க டவுன் பண்ணி வேண்டியதான். ஓகே, ஸோ இதே சேம் இடத்துல நீங்கள் எடிட் பண்ணுற பிக்கு வந்து பண்ணாக்க நீங்கள் பேஜை வந்து பண்ண கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம இந்த ஆப்பை நம்ம க்ளோஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ இப்போ நாம் ஐட்மோஷன் ஆப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் நான் கொடுத்த ப்ரீஷெட் வந்து பண்ணாக்க நீங்கள் இம்போர்ட் பண்ணி ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இதில் ஆல்மோஸ்ட் வந்து பண்ண ஒரு கிட்டத்தட்ட ஒரு 60-70% நான் வந்து பண்ணாக்க கொடுத்துருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் இதை வந்து பண்ணாக்க எடிட் பண்ணணும். ஸோ ஓரளவுக்கு எடிட் பண்ண தெரிஞ்சவங்களுக்கு ஈஸி தான். ஸோ கொஞ்சம் தெரியாதவங்களுக்கு எங்கெங்கே எது ஆட் பண்ணணும் தெரியாது, தெரிஞ்சவங்களும் சரி தெரியாதவங்களும் சரி கொஞ்சம் ஓரளவுக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ எனக்கு அப்போ தான் கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும். ஓகே, ஸோ எப்படி நம்ம பார்த்துடலாமா? ஸோ இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துக்குங்க. இப்போ ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் வந்து பண்ண நீங்கள் பில்லு பார்த்துருப்பீங்க, ஜஸ்ட் அந்த மாதிரி நம்ம போய் கட் பண்ணிடலாமா? அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே ப்ளஸ் அண்ட் கிளிக் பண்ணிட்டு மிட் கிளிக் பண்ணிட்டு இப்போ நீங்கள் ஆட் பண்ண வேண்டிய எடிட் பண்ண வேண்டிய ஃபஸ்ட்டு பிக் வந்து பண்ணாக்க நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் அந்த பிக்கு நினைச்சு லாங் ப்ரெஸ் பண்ணி கீழே நம்ம வந்து பண்ணாக்க மூவ் பண்ணிக்கலாம். ஸோ கரெக்டாக இந்த இடத்துல வந்து பண்ணாக்க டெஸ்ட்டு இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம், ஜஸ்ட் டெஸ்ட்டுக்கு மேலே வர மாதிரி நீங்கள் ஆட் பண்ணி விட்டுட்டேன். இந்த டெஸ்ட் எந்தளவு இருக்கோ அந்தளவுக்கு இந்த பிக்கு நீங்கள் அசைன் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே, நெக்ஸ்ட் இப்போ நீங்கள் ஆட் பண்ண பிக்கு நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு கீழே மூட்ஸ் இருக்கோ, அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த சைடில் கிராமிஸ் பண்ணி இந்த பிக்கு உங்களுக்கு எந்த மாதிரி ஷேருமோ அந்த மாதிரி நீங்கள் அசைன் பண்ணி கரெக்டாக நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே, ஸோ இதுக்கான எஃபெக்ட் நம்ம அப்புறமா ஆட் பண்ணலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இன்னும் 2 பிக் ஆட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு நெக்ஸ்ட் மாதிரி போயிட்டு மறுபடியும் கீழே ப்ளஸ் கிளிக் பண்ணிட்டு மீடியம் கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் பிக் வந்து பண்ணாக்க நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இதையும் இந்த சைடில் லாங் ப்ரெஸ் பண்ணி அந்த டெஸ்ட் இருப்பாருங்க, ஸோ அதுக்கு கீழே வர மாதிரி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதுவும் அந்த டெஸ்ட் எந்த இருக்கும் அந்தளவுக்கு நம்ம கட் பண்ணிவிட்டு அந்த பிக்கை செலக்ட் பண்ணிட்டு கீழே மூட்ஸில் போயிட்டு இது எந்த இடத்துல இருக்குமோ அந்த இடத்துல நம்ம வந்து பண்ணாக்க ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் மாதிரி போயிட்டும் அதே சேம் இடத்துல நெக்ஸ்ட்டு நம்ம எடிட் பண்ணுற பிக்கை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கீழே நம்ம மூவ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு கொண்டு வந்துட்டு நெக்ஸ்ட் மாதிரி வரைக்கும் நம்ம கட் பண்ணிவிட்டேன். இப்போ மோட்ஸில் போயிட்டு இது உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம இதுக்கான எஃபெக்ட் நம்ம ஆட் பண்ணலாமா? ஜஸ்ட் அதுக்கு ஃபஸ்ட்டு பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு எஃபெக்ட்குள்ளே போயிட்டு ஆட் எஃபெக்ட்டில் ட்ராயிங் எட்ஜ் இருக்கா, அது நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. இதில் மேலே வந்து இப்போ தேர்ட் ஒரு எஃபெக்ட் இருக்கும், ஜஸ்ட் அந்த எஃபெக்ட் நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு சான்ஸ் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் சொல்கிற வேலை மட்டும் இதில் நீங்கள் சேஞ்ச் பண்ணுங்கள். கீழே வந்து இப்போ நான் அவுட் சைடே இருக்கா, அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு 0 வச்சுக்கிட்டுங்க. இந்த இடத்துல வந்து பண்ண கலர் ஆப்ஷன் இருக்கா, இந்த இடத்துல உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எந்த கலர் வேணாலும் நீங்கள் கொடுத்துங்க.
கொடுத்துக்கலாம். நான் வந்து படம் ஒயிட் கலர் தான் கொடுக்க போகிறேன், அதனால ஒயிட்டே கொடுத்துக்கிறேன். கீழே வித் இருக்கா ஜஸ்ட் அந்த ஒயிட் கலர் லைன் இருப்பாருங்க, அது உங்களுக்கு எந்த அளவுக்கு டெப்த்தாக வேணுமோ அந்த அளவுக்கு வச்சுங்க. எனக்கு கொஞ்சம் இதாலே இருந்தாலே போதும், அதனால கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ அந்த 3 பட்டனை கிளிக் பண்ணிட்டு காஃபேட்டு கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு இருக்கிற 2 பிக்கும் ஜஸ்ட் இந்த எஃபெக்ட் நம்ம பேஸ்ட் பண்ணி விட்டுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம இதுக்கான மூவ்ஃபிட் நம்ம ஆட் பண்ணலாமா? ஸோ அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு ஃபஸ்ட் பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு கீழே மோட்ஸ் இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த சைடில் கீ ஃபார்ம்ஸ் இருக்கா, ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் ஒரு கீ ஃபார்ம், நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக தள்ளி போயிட்டு அவங்க ஒரு கீ ஃபார்ம். இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு இது உங்களுக்கு பிக்கு எந்த இடத்துலேருந்து எப்படி வரணுமோ அந்த மாதிரி நீங்கள் மூவ் பண்ணுங்க. நான் கீழேருந்து வர மாதிரி ஆட் பண்ணுறேன், ஸோ அதனால் நான் கீழே மூவ் பண்ணிங்க. இப்போ இந்த 2 கீ ஃபார்ம் சென்டர் கொண்டு போயிட்டு இந்த சைடில் கிராஃப் ஆப்ஷன் இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இப்போ நான் செட் பண்ணுறமோ கிராஃபை நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. ஓகே, சடாச்சா நெக்ஸ்ட் அதே மாதிரி செகண்ட் பிக்கு செலக்ட் பண்ணிட்டு கிலோமீட்டர்ஸில் போயிட்டு ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் ஒரு கீ ஃபார்ம், கொஞ்சம் சென்டராக போயிட்டு அவங்க ஒரு கீ ஃபார்ம். இப்போ இது நான் இந்த சைட்லேருந்து வரமா மூவ் பண்ணிக்கிறேன். இதுக்கும் அதே சேம் மெத்தடில் சேம் கிராஃபை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு தேர்ட் பிக்கும் அதே சேம் மெத்தடில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்களா ஆட் ஆகிடுச்சா? ஸோ இப்போ அப்படியே நெக்ஸ்ட் மூவ் பண்ணாக்க உங்களுக்கு இப்படி தான் ஷோ ஆகும். இதில் எப்படி போய் ஆட் பண்ணி பார்க்கலாமா? கீழே ஆரஞ்சு கலர் பாருங்கள், அதில் நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த கலர் ஃபில்டர் கூட்டு ஸ்டாருக்கு நீங்கள் கிளிக் பண்ணிட்டு ஸோ இப்போ நீங்கள் எடிட் பண்ணி ஒரு ஃபுல் இமேஜ் வந்து பண்ணாக்க நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து பண்ணாக்க எந்த பிக் ஆட் பண்ணலாம்? நான் இந்த பிக்கு செலக்ட் பண்ணிவிட்டேன். இந்த பிக்கா இல்லை, இந்த பிக்கு செலக்ட் பண்ணிட்டு மேல் பர்சன் கிளிக் பண்ணிக்கிறேன். உங்களுடைய பிக்கு செட் ஆடலாக்க இந்த ஃபிட்டு நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அப்படியே பேக் போயிட்டு கீழே மூட்ஸ் இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு சைடுக்கு ஆப்ஷன்ஸ் பண்ணி உங்களுடைய பிக்குக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அசென்ட் பண்ணி கரெக்டாக ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ 1 மினிட்டு அந்த குறி வேறு ஏதோ சவுண்டு போடுவாங்க. சரி, ஸோ இப்போ நம்ம இதில் பிக் ஆட் பண்ணியாச்சா? ஸோ இப்போ நீங்கள் ஆட் பண்ணால் அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த பாக்ஸை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு டூபிள் இருக்கா அது நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ கரெக்டாக இந்த இடத்துல ஒரு புக்மார் இருப்பாருங்க, அந்த புக்மாருக்கு நேராக வந்துட்டு இப்போ டூப்ளிகேட் பண்ண அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ மேலே இருக்கிற அந்த பிக்கு சைடு லாங் ப்ரெஸ் பண்ணி கரெக்டாக இந்த இடத்துல டெஸ்ட் இருக்கா அதுக்கு மேலே வரமானி கொண்டு வந்து விட்டுக்கோங்க. இப்போ ஜஸ்ட் அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த கலர் ஃபில்டர் கூட்டு ஸ்டாரிங் கிளிக் பண்ணிட்டு இதே பிக் வந்து பண்ணாக்க நீங்கள் பேஜை கன்வெர்ட் பண்ணி வச்சுருக்கீங்க பாருங்கள். ஜஸ்ட்டு அந்த பிக்கிங் இடத்துல செலக்ட் பண்ணிட்டு மேல் ப்ளஸ் கிளிக் பண்ணிங்கனாக்க ஸோ இதுக்கான அந்த எஃபெக்ட் நம்ம ஆட் பண்ணிடலாமா? சைடில் ஒரு லைன் மாதிரி இருப்பாருங்க, ஸோ அதுதான். ஸோ அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டில் எடிட் பண்ண ஏதோ ஒரு பிக்கில் போயிட்டு ஜஸ்ட்டு இந்த எஃபெக்ட் நம்ம கிளிக் பண்ணிட்டு காஃபிட்டு கொடுத்துட்டேன். இப்போ நம்ம ஆட் பண்ண பேஜில் வந்து பண்ணாக்க நம்ம பேஸ்ட் பண்ணி விட்டுக்கலாம். ஓகே, ஸோ அடையாச்சா? ஸோ நெக்ஸ்ட் அப்படி மூவ் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட்டு மூவ் பண்ணினாக்க உங்களுக்கு இப்படி தான் ஆகும். இதில் எப்படி பிக் ஆட் பண்ணி பார்த்துடலாமா? அது கரெக்டாக வந்து பண்ணாக்க 3.17 செகண்ட் வந்துக்குங்க. இப்போ கீழே ப்ளஸ் கிளிக் பண்ணிட்டு மேடை நம்ம கிளிக் பண்ணிவிட்டு ஸோ நம்ம எடிட் பண்ணிய ஒரு பேஜ் வந்து பண்ணாக்க நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இந்த பிக்கை செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ அந்த பிக் நிறைய லாங் ப்ரெஸ் பண்ணி கீழே நீங்கள் மூவ் பண்ணி கொண்டாங்க. ஸோ கரெக்டாக வந்து பண்ணாக்க இந்த டெஸ்ட்டுக்கு கீழே வர மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல டெஸ்ட் இருப்பாருங்க, ஸோ அது எந்த அளவு இருக்கோ அந்தளவுக்கு இந்த பிக்கை நீங்கள் கட் பண்ணி விட்டுக்குங்க. ஸோ இப்போ நீங்கள் ஆட் பண்ண பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு கீழே மூட்ஸ் இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு சைடில் இருக்கிற யூஸ் பண்ணி உங்களோட பிக்கு எந்த மாதிரி ஷோ பண்ணணுமோ அந்த மாதிரி அசென்ட் பண்ணி கரெக்டாக நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம இதுக்கான லைட்டாக ஒரு மூவ்ஃபிட் நம்ம ஆட் பண்ணலாமா? ஸோ அது கரெக்டாக பிக்கு ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு சைடில் கீ ஃபார்ம் ஆப்ஷன் இருக்கா, ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் ஒரு கீ ஃபார்ம், கொஞ்சமாக தள்ளி போயிட்டு அவங்க ஒரு கீ ஃபார்ம். ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு இது எந்த சைட்லேருந்து வர மாதிரி நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கும் நம்ம அந்த கிராஃபை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நாம் இந்த லாஸ்ட்டுக்கு போயிட்டு ஸோ இதை நான் இன்னும் கொஞ்சம் இந்த சைடு மூவ் ஆகிற மாதிரி ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ நம்ம இதுக்கான ஒரு சின்ன எஃபெக்ட் நம்ம ஆட் பண்ணலாமா? ஜஸ்ட்டு எஃபெக்ட்குள்ளே போயிட்டு முன்ன நம்ம ஆட் பண்ண அதே எஃபெக்ட் இந்த இடத்துல நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அப்படிங்க அதுக்குள்ளே போயிட்டு இந்த இடத்துல கலர் ஆப்ஷன் இருக்கா, ஜஸ்ட் ஒயிட் கலருக்கு பதிலாக பிளாக் கலர் நீங்கள் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே வித் இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு கொஞ்சம் லைட்டாக நம்ம வந்து பண்ணாக்க டார்க்னஸ் சைஸு பெருசு பண்ணிக்கலாம். கீழே ஆல்ஃபா இருக்கா ஜஸ்ட் இது கொஞ்சமாக நம்ம கம்மி பண்ணிக்கலாம், ஒரு 30க்குள்ளே வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு இது கீழே வந்து பண்ணாக்க டெஸ்ட்டு நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்க ஆர்ட் இமேஜ் இருப்பாருங்க, அது வந்து பண்ணால் நான் ஆட் பண்ண பிக்குக்கு தகுந்த மாதிரி கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து பண்ண உங்களுக்கு பிக்குக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அது எப்படின்னு சொல்கிறேன். ஸோ நான் எக்ஸாம்பிளுக்கு இந்த ஆர்ட் இமேஜை நான் செலக்ட் பண்ணிட்டு கலர் ஃபில்டர் கொடுத்து ஸ்டார்கில் போயிட்டேன். இதில் வந்து பண்ணாக்க ஒரு 4-5 கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ இல்லை நீங்கள் ஆட் பண்ண பிக்குக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் எக்ஸாம்பிளுக்கு இதை செலக்ட் பண்ணிட்டு இதை நான் செலக்ட் பண்ணிட்டு மேல் ப்ளஸ் கிளிக் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா இதை அடைச்சா இதே சேமத்தில் நெக்ஸ்ட்டுக்கு நீங்கள் வந்து பண்ணாக்க நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதே மாதிரி மேலே டெஸ்ட் இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு கலர்ஃபில்லில் போயிட்டு இந்த இடத்துல நீங்கள் ஆட் பண்ண பிக்குக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் அந்த டெஸ்ட்டுடைய கலர் மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிங்க, அப்போ தான் பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். ஓகே, ஸோ அதை மட்டும் மறக்காமல் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இது வந்து பண்ணாக்க நம்ம ஒரு குரூப் பண்ணிடலாமா? ஸோ அதுக்கு மட்டும் இந்த இடத்துல ஒரு வீடியோ வந்து பண்ணாக்க நம்ம ஆட் பண்ணோம். ஸோ ஆட் பண்ணிடலாம். ஸோ அது கரெக்டாக 4.10 செகண்ட் வந்துக்குங்க.
கீழே ப்ளஸ் அண்ட் கிளிக் பண்ணிவிட்டு பின்னாடி நம்ம கிளிக் பண்ணிவிட்டேன். இதில் ஒரு 0 செகண்டில் ஒரு வீடியோ கொடுத்துருப்பேன். ஜஸ்ட் இந்த வீடியோ தான். ஓகே, இதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு மேலே ப்ளஸ் அண்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த வீடியோக்கு நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணி கீழே நீங்கள் மூவ் பண்ணி கொண்டாங்க. ஸோ கரெக்டாக வந்து இப்போ எனக்கு இந்த இடத்துல டெஸ்ட் இருக்கா, அதுக்கு மேலே வேறு மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிவிட்டேன். கரெக்டாக இது கொஞ்சம் லைட்டாக எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ கரெக்டாக இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் ஆட் பண்ணால் அந்த வீடியோ நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு எஃபர்ட்குள்ளே போயிட்டு அடஃபேட்டில் மேலே குரோமாக்கி இருக்கா, அது நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு சாண்டஸ் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இந்த கீ கலருக்கு நேராக க்ரீன் கலர் இருக்கா, அதுக்கு பதிலாக பிளாக் கலரிங் கொடுத்துங்க. ஓகே, இப்போ அப்படி இங்கே பேக் போய்க்குங்க. இப்போ பிளெண்டிங் ஆப்போசிட்டி இருக்கா, அது நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு கீழே நீங்கள் மூவ் பண்ணாக்கா மாஸ்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு உள்ளே பண்ணினாக்க இன்னொரு மாஸ்க் விட்டே இருக்கும், அது கிளிக் பண்ணாக்க உங்களுக்கு இந்த மாதிரி ஷோ ஆகும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்கு நம்ம இது எல்லாத்தையுமே ஒரு குரூப் பண்ணிடலாமா. ஸோ அதுக்கு கீழே வந்து பண்ணாக்க ஃபஸ்ட்டு ஒரு ஆர்ட் இமேஜ் இருக்கா, அதுக்கு நேரு கண்ணு மாதிரி இருக்கா, அந்த இடத்துல லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் ஆகும். நெக்ஸ்ட் அதுக்கு மேலே இருக்கிற இன்னொரு இமேஜ், நெக்ஸ்ட் அதுக்கு மேலே இருக்கிற டெஸ்ட்டு, நெக்ஸ்ட் அந்த பிக்கு, நெக்ஸ்ட் அந்த டெஸ்ட்டு, நெக்ஸ்ட்டு அந்த வீடியோ. ஓகே, ஸோ கரெக்டாக இது எல்லாத்தையுமே நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு மேலே குரூப் ஆப்ஷனில் ஃபஸ்ட்டு ஒரு பாக்ஸ் இருக்கா, அது நீங்கள் செலக்ட் பண்ணாக்க உங்களுக்கு இந்த மாதிரி வந்து பண்ணாக்க ஷோ ஆயிரும். ஓகே, நெக்ஸ்ட்டு கீழே வந்து பண்ண ஒரு ஆரஞ்சு கலர் இருக்கா, அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு கலெக்ஷன் கூட்டு ஸ்டாரிங் கிளிக் பண்ணிட்டு இப்போ நீங்கள் எடிட் பண்ணி ஒரு ஃபுல் இமேஜ் வந்து பண்ணாக்க நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு மேலே ப்ளஸ் கிளிக் பண்ணிங்கனாக்க ஜஸ்ட் ஆட் ஆயிரும். எனக்கு இது சரி ஆட் ஆகலாம், அதனால ஃபிட் செலக்ட் பண்ணிவிட்டேன். பேக் போயிட்டு கீழே மோட்ஸல் போயிட்டு ஜஸ்ட் சைடுக்கு ஆப்ஸ் பண்ணி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, அவ்வளோதான். இப்போ நீங்கள் மூவ் பண்ணி பாருங்கள். நீங்கள் பொருள் பார்த்து ஆடியாச்சா. இந்த இடத்துல டெஸ்ட் இருக்கா, ஜஸ்ட் அந்த டெஸ்ட்டு கிளிக் போயிட்டு கலர்ஃபில்லில் போயிட்டு நீங்கள் எந்த மாதிரி பிக் ஆட் பண்ணிக்கலாம் அந்த பிக்கு தகுந்த மாதிரி வந்து பண்ணாக்க நீங்கள் கலர் கொடுத்துக்குங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் மூவ் பண்ணாக்க ஒரு ஆரஞ்சு கலர் இருக்கும், இதிலும் முன்னாடி பண்ண அதே சேம் மெத்தில் நம்ம எடிட் பண்ணுற பிக் வந்து பண்ணாக்க நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஆரஞ்சு கலர் இருக்கா, இதிலும் அதே சேம் மெத்தடில் சேம் பிக்கு, அப்படி இல்லைனாக்கா வேறு பிக்கை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ அந்த டெஸ்ட்டோட கலரும் நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் கரெக்டாக பார்த்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு மூவ் பண்ணாக்க உங்களுக்கு இப்படி தான் ஷோகும். இதில் எப்படி பிக் ஆட் பண்ணுன்னு பார்த்துலாமா. கீழே வந்து பண்ணாக்க ஒரு இமேஜ் இருக்கா, அந்த கார்ட்டூன் இமேஜ், அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு கலெக்ஷன் கூட்டு ஸ்டாரிங் கிளிக் பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் எடிட் பண்ணிய ஒரு பேஜ் வந்து பண்ணாக்க நீங்கள் செலக்ட் பண்ணுங்க. ஓகே, நான் இதை செலக்ட் பண்ணிட்டு மேல் பசங்க கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்படி நம்ம பேக் போய்க்கலாம். நெக்ஸ்ட் அப்படியே மூவ் பண்ணிங்கனாக்கா மேலே வந்து பண்ணக்கூடிய இமேஜ் இருக்கும், அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு கலெக்ஷன் கூட்டு ஸ்டாரிங் கிளிக் பண்ணிட்டேன். முன்ன நீங்கள் என்ன பிக் ஆட் பண்ணிங்களோ அதே சேம் பிக்கை செலக்ட் பண்ணிட்டு மேலே ப்ளஸ் கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ கீழே இருக்கிற அந்த இமேஜை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு எஃபர்ட்குள்ளே போயிட்டு இல்லை சைடு கலர் ஒரு எஃபெக்ட் இருக்கா, அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல நீங்கள் எந்த மாதிரி பிக் ஆட் பண்ணுறீங்களோ அதுக்கு ரிலேட்டடாக இருக்கிற மாதிரி ஏதோ ஒரு கலர் கொடுத்துக்கோங்க. ஸோ நான் எக்ஸாம்பிளுக்கு ப்ரௌன் இல்லைனா இது. ஓகே, ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கே தெரியல. ஓகே, ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ண கொடுத்துக்குங்க. ஓகே, அவ்வளோதான். ஸோ அதே மாதிரி டெஸ்ட்டோட காரும் நீங்கள் கலர்ஃபில்லில் போய்ட்டு நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் அப்படி மூவ் பண்ணாக்க இப்படி இருக்கும். இந்த இடத்துல ஒரு ஆரஞ்சு கலர் இருக்கா, அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு கலர்ஃபில்லில் கூட்டு ஸ்டாரிங் போயிட்டு நெக்ஸ்ட்டு நான் எடிட் பண்ணுற பிக் வந்து பண்ணாக்க செலக்ட் பண்ணிட்டு மேல் ப்ரெஸ் கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகே, அவ்வளோதான். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு மூவ் பண்ணினாக்க இதுக்கப்புறம் வந்து பண்ணாக்க உங்களுக்கு இப்படி சேர்க்கும். இதில் எப்படி பிக் ஆட் பண்ணுறது நம்ம பார்த்துடலாமா. அதுக்கு இந்த இடத்துல பிக்கு ஒன்றுன்னு ஒரு குரூப் இருக்கா, அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு 8 குரூப் போய்க்குங்க. ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே ப்ளஸ் கிளிக் பண்ணிட்டு மீட்டை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு ஸோ நீங்கள் எடிட் பண்ணுற ஃபஸ்ட்டு பிக் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் அந்த பிக் லேயர்ஸ் லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த லேயருக்குள்ள நீங்கள் கொண்டு வந்துட்டு இந்த லேயர் நான் எந்த அளவுக்கு கொடுத்துருக்குன்னா அந்த அளவுக்கு இந்த பிக்கை நீங்கள் சென்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு கீழே முடிச்சிருக்கா, அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு சைடுக்கு யூஸ் பண்ணி உங்களுடைய பிக்கு தகுந்த சென்ட் பண்ணி கட் ஆட் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே, அப்படி நம்ம பேக் போய்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டில் ஆட் ஆச்சா, இதே சேம் இடத்துல பிக் 2 நெக்ஸ்ட் இடத்துல பிக் 3 இருக்கா, இதில் வந்து பண்ணாக்க நீங்கள் பிக் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து பண்ணாக்க 3த்துலையும் பிக் ஆட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நம்ம இதுக்கான மூஃபிட் வந்து பண்ணாக்க எப்படி ஆட் பண்ணணும் பார்க்கலாமா. ஸோ அதுக்கு வந்து பண்ணாக்க நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே ப்ளஸ்ஸை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு இதில் ஆப்ஜெக்ட் எலமெண்ட் இருக்கா, அதை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. இதில் கேமரான்ற ஆப்ஷன் இருக்கா, அது நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இந்த இடத்துல வந்து பண்ணாக்க VU1 ஒரு லேயர் இருக்கா, அந்த லேயர் நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த பாக்ஸை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு காப்பில் இருக்கா, அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம ஆட் பண்ணால் அந்த கேமரா லேயர் நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த பாக்ஸை கிளிக் பண்ணிட்டு பேஸ்டல் கேரோமா இருக்கா, அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் பேஸ்ட் மட்டும் பண்ணுங்கள். ஓகே, ஜஸ்ட் அந்த ஃபிட் வந்து பண்ணாக்க இதில் ஆட் ஆயிரும். இப்போ அந்த கீழே இருக்கிற அந்த வியூ லேயர் நம்ம செலக்ட் பண்ணிட்டு மேலே டிலீட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி நம்ம டிலீட் பண்ணி விட்டுக்கலாம். உங்களுக்கு வந்து பண்ணாக்க இந்த மாதிரி ஷோ ஆகும். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு இந்த கேமரா ஆப்ஷனை மட்டும் நீங்கள் ஆன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் வந்து நீங்கள் மூவ் பண்ணி பாருங்கள். ஸோ பார்த்தீங்களா, நீங்கள் பொருள் பார்த்த மாதிரி சூப்பராக உங்களுக்கு கிடச்சி வச்சா அவ்வளோதான் கெஸ். ஸோ நெக்ஸ்ட் நீ டேட்டா வந்து படக்க நீங்கள் யூஸ் பண்ணிக்க வேண்டாம். ஸோ இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணால் பார்க்கணுன்னாக்கா மறக்காமல் பண்ணிக்கணும். ஏன்னா நிறைய பேர் பண்ண தான் பார்க்குறீங்க. ஸோ பண்ணிங்கன்னா எனக்கும் கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம் கைஸ்.